ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி. நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குரூப் 4 ஃபைனல் ஆன்சர் கீ வந்தது. ஓகேங்களா, ஒரு முந்தானத்தை வந்திருக்கும் நினைக்கிறேன். முந்தானத்து ஈவினிங் வந்திருந்தது. ஓகே, நேற்று வீடியோ போடணும்னு நினச்சிருந்தோம். அது நிறைய ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சர் கீ வந்து அதாவது போன வருஷம் நடந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த வருஷம் ஒரு வருஷம் தாண்டிட்டு இப்போ வந்து எக்ஸாம் ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுக்குறாங்க. அதாவது பாருங்க, கிட்டத்தட்ட 24/7/2022 நடந்தது. ஜூலை மாதம் நடந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு 200 கொஸ்டின். இவங்க எப்பவுமே டிஎன்பிஎஸ்சியோட ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சிருவாங்க, வச்சுட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நிறைய விஷயங்கள் இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்டா ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்காக இதை பாருங்க. டிஎன்பிஎஸ்சி என்னதான் சீர்திருத்தம் கொண்டு வரலாம் விஷயத்தையும் நம்ம சொல்லணும். சரிங்களா, ரைட். இப்போ இதுல வந்து எக்ஸாம் நடத்துவாங்க. நடத்திட்டு ஒரு 1 வீக் டைம்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, தோராயமான ஒரு விடை. ஓகேங்களா, அதுல நிறைய தப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா, அது இருந்தா நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு 10-15 தப்பு கூட இருக்குது ஒரு சில கேள்வித்தாள்கள்ல. டிரான்ஸ்லேஷன் தப்பு அதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் கீ நம்ம அப்ஜெக்ஷன் எழுப்பணும். ஓகேவா, அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு நம்ம அப்ஜெக்ஷன் எழுப்பணும். அப்படி எழுப்பும் போது அவங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு கிராஸ் செக் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, அதான் அடுத்த கட்டமாக அவங்க ஃபைனல் கீ ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் கீயை வச்சு தான் அவங்களுடைய பேப்பர் OMR வந்து மிஷினை வந்து எவாலுவேட் பண்ணும். ஓகே, இதுதான். ஆனால் அந்த ஃபைனல் கீயை அவங்க உடனே ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுலேயே நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹோல் ப்ராசஸ், எக்ஸாமுடைய ஹோல் ப்ராசஸ். தட் மீன்ஸ் என்னன்னா, நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுலேருந்து எக்ஸாம் நடத்தி ஆன்சர் கீ விட்டு ரிசல்ட் விட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபைனல் கீ அப்படிங்கிற விஷயத்தை வெளியிடுவாங்களாமா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதாவது நம்ம என்ன ஆன்சர், நம்ம பண்ண ஆன்சர் கரெக்டா இல்லையா, அவங்க எப்படி எவாலுவேட் பண்ணிருக்காங்கிறது நமக்கு இன்னொருக்கு தெரியாது. எல்லாம் போஸ்டிங்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும். ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இடையிலே விட்டா என்ன பண்ணுவோம், ஹைகோர்ட்டுக்கு போவோம், ஏதாவது ஸ்டே ஆர்டர் வாங்குவோம், அந்த எக்ஸாம் டியூரேஷன் தள்ளி போவோம். இதே மாதிரி நிறைய நடந்தது. அதனால தான் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதான் இந்த இப்போ முடிஞ்சிட்டு எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டு பாதி பேர் போட ஆரம்பிச்சிருச்சு, முக்கால்வாசி முடிஞ்சது. அதனால தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அது ரிலீஸ் பண்ணதுலையோ 1008 குளறுபடி. டிஎன்பிஎஸ்சினாலே குழப்பம் தான். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, 3 விஷயம் சொல்லியிருந்தேன். ஏன் இவ்வளவு மாற்றம் இருக்குது, அப்புறம் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏன் வந்து இவ்வளவு சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அது ஒன்று பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சினால ஒரு குழப்பம் தான், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். சீர்திருத்தம் கொண்டு வந்தா டிஎன்பிஎஸ்சி அநியாயத்துக்கு அந்த அளவு கொண்டு வரலாம். இவ்வளோ பழமையான ஒரு போர்டுல இவ்வளவு மாற்றம் தேவை. டிஎன்யூஎஸ்ஆர்பி பாருங்க, ரோஸ்டர் வைஸ் வெளியிடுறாங்க. ஃபைனல் கீ டென்டேட்டிவ் கொடுத்து அடுத்த ரிசல்ட் வரும்போது ஃபைனல் கீயோட ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஓகே, இன்னும் எவ்வளவு மாற்றங்கள் போர்டு. ஒரே ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு அவ்வளோ பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி எத்தனை எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடியது ஏன் அவங்களால பண்ண முடியாது தெரியல. அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களால பண்ண முடியல. சரி, நம்ம பார்க்கலாம் இது என்ன மாற்றம் இருக்குது சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுதான் டென்டேட்டிவ் கீ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கீ வச்சிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து முந்தானத்து வெளியான PDF. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியே வெளியிட்ட அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. சரி, அவங்க நல்ல ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்ச உடனே, ஜூலை மாதம் முடிஞ்ச உடனே ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து இதே தான் அந்த கோடு, எக்ஸாமினேஷனுடைய கோடு. ஓகே, இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் பாருங்க. SCCS4 கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் ஃபார் குரூப் 4 தமிழ் டி, அதான் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் 2020 நடந்தது. அதோடைய டென்டேட்டிவ் கீ. இது டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் டென்டேட்டிவ் கீ தான். ஓகேங்களா, இது வேற எதுவுமே எதுவும் தப்பானது எதுவுமே கிடையாது, நாங்கள் ரெடி பண்ண கிடையாது, டிஎன்பிஎஸ்சியோட இது. இதுல என்னெல்லாம் நான் சொன்ன மாதிரி என்ன கொஸ்டின்ஸுகள் தான் இந்த ஏசி ஆர்ஆர் கரெக்ட் பிசி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட மொத்தம் 9 கொஸ்டின்ஸுக்கு. ஓகே, நான் பேப்பர் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அதுக்கு நான் காமிக்கிற ஒரு கொஸ்டின் 9 கொஸ்டின்ஸுக்கு பிசி அப்படின்னா ஏசி அப்படின்னா ஏடி அப்படின்னா ஆர்ஆர் கரெக்ட் ஏபிசிடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் என்னன்னா அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின் தப்பு இருக்கு அதனால கொடுத்துருக்காங்க. ஓகே, அக்செப்டபிள், இப்படி பண்ண அக்செப்டபிள். ஒரு சில விஷயத்துல எதுவுமே இல்லை, தப்பே இல்லை, கரெக்டா இருக்குது, ஆனாலும் அதுக்கு ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கிறது என்ன தெரியல. சரிங்களா, அது நம்ம பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போ 4வது கொஸ்டின் பாருங்க. ARC கொடுத்துருக்க 4வது கொஸ்டினாலே தமிழ்ல வருது. ஓகே, தமிழ்ல இது எல்லாரும் டெஸ்ட் எழுதும் போது சொல்லிருப்போம், நம்ம ஆன்சர் கீ போடும்போது கூட சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மாலதி மாலையை தொடுத்தாள், இதுதான் வந்து கொஸ்டின். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, இது செயற்பாட்டு வினை கிடையாது, அப்ப அது எலிமினேட் ஆயிரும்.
பிறவினை கிடையாது. ஏன்னா இன்னொருத்தரை பத்தி சொல்லுது, அதை பத்தி சொல்லுது. பிறவினை கிடையாது. இப்போ செய்வினை தன்வினை இந்த ரெண்டு தான். ஆக்சுவலா இதுக்குரிய ஆன்சர் டென்டேட்டிவ் கொடுக்கும்போது செய்வினை கொடுத்திருந்தாங்க. ஆனால் இதை ரீட் பண்ணும்போது ரெண்டுமே வரும் தான். ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் இலக்கணத்துல செய்வினை தன்வினை கிட்டத்தட்ட எப்பவுமே பொருந்தும். எல்லா செய்வினைகளும் தன்வினைகளாக இருக்கும், எல்லா தன்வினைகளும் செய்வினைகளாக இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஏசி கொடுத்தது கரெக்ட் தான், 100% கரெக்ட் தான். ஒரு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது, பாராட்டக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா பாதி பேர் வந்து தன்வினை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க. பரவாயில்ல, ஆனால் எவலேட் பண்ணது ஏஆர்சி வச்சு தான் எவலேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், இது ஒரு பிரச்சனையே இல்லை, இது ரொம்ப நல்ல ஒரு டிசிஷனாக எடுத்திருக்காங்க. ரைட், அடுத்து பாருங்க. அடுத்து அப்படியே கீழே வாங்க. 4 அப்படியே ஃபர்ஸ்ட் காலம்ல எதுவுமே இல்லை. அடுத்து 54வது கொஸ்டின். ஓகேங்களா? சிஆர்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு தமிழ் கொஸ்டின் தான். எஸ், இங்க பாருங்க. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. ஓகேங்களா? நமக்கு டென்டேட்டிவ்ல டி கொடுத்திருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. டென்டேட்டிவ்ல என்ன கொடுத்திருந்தாங்க? டி கொடுத்திருக்காங்க. அரசு ஆணை பிறப்பித்தது. இங்க வந்து ஆன்சர் சிஆர்டி கொடுத்தாங்க. அத பாருங்க. கட்டளை தொடர் அல்லாதது. கட்டளைனா என்னது? ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். அது பேர் தான் கட்டளை தொடர் சொல்லுவாங்க. அண்ணனோடு போ, தம்பியை சொல்றான், அண்ணனோடு போடா அப்படி சொல்றாங்க. கட்டளை தான், கரெக்ட் தான். கூடு கட்டு, கூடு கட்டு சொல்றாங்களா? ஆர்டர் போடுறாங்க. கட்டளை தான். அப்ப இதுவும் கட்டளை, இதுவும் கட்டளை தான். டி பாருங்க. அரசு ஆணை பிறப்பித்தது. இது ஒரு செய்தி தொடர் மாதிரி இருக்கு. அப்ப இது கட்டளை தொடர் கிடையாது. ஓகேவா? ரைட், இது நம்ம தான் ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. தமிழ் படி இப்படிங்கிறது வந்து கட்டளை தொடர் கிடையாது. ஓகேங்களா? ஏன் கிடையாதுன்னா தமிழை படி அப்படின்னு சொல்லும்போது தான் கட்டளை தொடரா மாறுது. அப்படியே ஒரு அது ஒரு கருத்தா எடுத்துக்கிட்டு சியும் டியும் ரெண்டுமே போட்டவங்களுக்கு ஆன்சர் கீ எவாலுவேட் பண்ணி ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஏபி கொடுத்தா மட்டும் உங்களுக்கு கிடையாது, சி கொடுத்தாலும் கரெக்ட், டி கொடுத்தாலும் கரெக்ட். இது ஒரு விஷயம். ஓகேங்களா? இது ஒரு பிரச்சனை இல்லை, இதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க. இந்த ஜிஎஸ் தான் நிறைய குளறுபடி இருக்குது. தமிழ் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. 59 தாண்டி போயிட்டா. 59 பாருங்க. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. நம்ம அகர வரிசை என்ன சொல்லுவோம்? க, ங, ச இந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து ச, சி, சு, சு இந்த மாதிரி ச, சா, சி, சு இந்த மாதிரி போகும். ஓகே, இதுதான் நம்ம அகர வரிசை சொல்றோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியான அகர வரிசையில கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து இதுதான் கரெக்ட். நம்ம எல்லாரும் அதுதான் போட்டா அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 59ல ஏஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம் அப்படி கொடுத்தாலும் அது கரெக்ட் தான் சொல்லிருக்காங்க. இது என்ன கருத்துல எடுத்துக்கிட்டாங்க தெரியல. பாருங்க, மரகதமா, ம, மா, மு இந்த இது கரெக்ட், இது வரைக்கும் கரெக்ட். ஆனா கோ வருது. கோங்கிறது வந்து ஃபர்ஸ்டே இருக்கிறது. கேங்க அந்த வரிசையில் வரும்போது கேதா ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இதை வந்து ஆன்சர் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஓகே, ஆனா என்ன பண்ணிருக்காங்க? ஏயும் பியும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இது என்ன வகையிலங்கிறது தெரியல, இதை கூட விட்டுருங்க. ஓகே, இது வந்து நமக்கு தமிழ்ல தான். ஓகே, தமிழ்ல இதோட முடிஞ்சிடும். தமிழ்ல வேற எந்த அளவுக்கும் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அடுத்து நேரா வந்துருங்க. 105வது கொஸ்டின் பாருங்க. எஸ், ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கரெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 105வது கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது நேஷனல் பார்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்ச் தி ஃபாலோயிங். சரி, டிரான்ஸ்லேஷன் தப்பு இருக்குதா அப்படி பார்த்தாலும் அதுல எதுவுமே தப்பு இல்லை. டிரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு பெரிய தப்பு இல்லை. கிர் தேசிய பூங்கா, கார்பட் தேசிய பூங்கா, ராஜ்கிர், ரந்தம்பூர் அவ்வளவுதான் நமக்கே தெரியும். கிர் தேசிய பூங்கா இருக்கும், நம்ம குஜராத்ல இருக்கும், சிங்கிங் அதிகமா இருக்கும் 3. அடுத்தது கார்பட் வந்து நமக்கு வந்து உத்தரகாண்ட் ஃபேமஸ் ஆனது. ஓகே 4. அடுத்து ராஜ்கிர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ரந்தம்பூர் ஃபேமஸ் ஆன ராஜஸ்தான். கரெக்டா தான் மேட்ச் இருக்குது. ஆன்சரும் கரெக்ட் தான். ஆனா அவன் என்ன கொடுத்திருக்கான்? 105வது கொஸ்டினுக்கு நீ என்ன ஆன்சர் போட்டாலும் டிஎன்பிஎஸ்சி இதை எவாலுவேட் பண்ணி ஆன்சர் மார்க் கொடுத்திருக்காங்க. ஆல் ஆர் கரெக்ட். நீ என்ன ஏ பி சி டி ஏன் இ கொடுத்திருந்தா கூட கரெக்ட் தானா? இப்படிதான் எவாலுவேட் பண்ணிருக்காங்க. இதுல மேபி படிக்காதவன், ஓகேங்களா, அது தெரியாதவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி சிக்கு பதிலா டி கொடுத்துருக்கான் வச்சுக்கோங்க. ஓகே, டி போட்டிருக்கான். இப்போ அவனுக்கு என்னாச்சு? தப்பு இல்லாம அவனுக்கும் 1.5 மார்க் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. நமக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி தான் குரூப் 4 0.5 வேலை போனவங்க இருக்காங்க. ஓகேங்களா? 1 மார்க் 1.5 மார்க்ல வேலை போனவங்க இருக்காங்க. ஓகேடா? ஒரு கொஸ்டின் அதான் 0.5லயே ஒரு நான் நினைச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்காத வேற டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி போயிருக்கு. அப்போ இதுல பாருங்க,
வேலை கிடைக்கும் அப்படிங்கிற பாடல நிக்கிறவன் அவனுக்கு வேலை வாய்ப்பு பறி போயிருக்கும், கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சவனுக்கு கிடைச்சிருக்கலாம். ஓகே, இதுல பாருங்க அதுதான் சொல்றோம், ஒரு கொஸ்டின் தீர்மானிக்கலாம். அந்த ஒரு கொஸ்டின் இவங்க இப்படி விளையாண்டுருக்காங்க, ஒரு கொஸ்டின் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்து என்னதான் இருக்கு பாருங்க. அப்போ 105க்கு எந்த வித மிஸ்டேக்குமே இல்லாம ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்குதாமா. ஓகே, 105 முடியுங்க. அடுத்து 109வது கொஸ்டின். 109வது கொஸ்டின் ஒரு யூனிட் 8 கொஸ்டின். சரிங்களா, யூனிட் 8 கொஸ்டின்ல ஒரு மாறுபாடு இருக்கதா செஞ்சது. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஓகே, இது மேபி டவுட் எழுப்பக்கூடிய விஷயமா இருந்ததுனால மேபி அவங்க கொடுத்துருக்கலாம். பாருங்க 109வதுல ஏபிசிடி அதுக்கு மட்டும் தான் ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆல் ஆர் கரெக்டுக்கும் ஏபிசிடிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நீ ஆப்ஷன் இ நோட் பண்ணியிருந்தா உனக்கு வந்து மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, கவனிச்சுக்கோங்க, ஆப்ஷன் இ நோட் பண்ணியிருந்தா விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை ஸ்டேட் பண்ணியிருந்தா உனக்கு மார்க் கிடையாது. ஓகேங்களா, ஏபிசிடி நோட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, என்ன சார் கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா யூனிட் 8 இலக்கியத்தை பத்தி கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மருவிய காலம். சரிங்களா, சங்க மருவிய காலத்தின் சரியான கூற்று. கொஞ்சம் சங்க மருவிய காலம் அப்படின்னு என்னது, சங்க காலத்திற்கு அப்புறம் தான் சங்க மருவிய காலம். ஓகே, 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை கூறுகிறது. உண்மைதான். ஓகே, சிறு பஞ்ச மூலம், திருக்கடுகள், இந்த மாதிரி நிறைய நூல்கள் வரும். 18 நூல்கள் இருக்கும், 14 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஒழுக்க நெறியை பத்தி தான் பேசும். திருக்குறள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒழுக்க நெறி தான். எஸ், கரெக்ட். அடுத்து அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 14 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சார் ட்விஸ்ட் அப்படின்னா, சரியான கூட்டு தான் கேட்கிறாங்க. சங்க மொழியோட தொடர்புடையது. டென்டேட்டிவ் கீழே ஏ அதாவது 1, 2 மட்டும் சரி கொடுத்திருந்தாங்க. சி ஆன்சர் 1, 2 மட்டும் சரி, 3 தவறு தான் கொடுத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் 2ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது. 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னா சங்க காலத்தை சேர்ந்தது, அதனால இதுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ ஆபீஸருக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 109வது கொஸ்டினுக்கு ஏபிசிடி. இந்த ஏபிசிடி எந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் உனக்கு ஆன்சர் ஆகும். ஓகேங்களா, அப்ப இங்க படிச்சவனுக்கு இங்கேயும் அவனுக்கு அது ஒரு பாயிண்ட் எலிமினேட் ஆயிட்டு. ஆனா இது வந்து கொஞ்சம் அப்ஜெக்ஷன் எழுப்புற மாதிரி கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகார மணிமேகலை வந்து சமயத்தை பத்தி கண்டிப்பா பேசலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா மணிமேகலை வந்து பௌத்த காப்பியம், இது சமண காப்பியம் சொன்னாலும் சிலப்பதிகாரத்துல சமண கருத்துக்கள் ரொம்பவே வந்து கம்மி தான். ஓகேங்களா, ஏன் கடவுள் வாழ்த்து அந்த மாதிரி விஷயத்துல தான் சமண கருத்துக்கள் இருக்கும். ஆனா வந்து மணிமேகலையில அதிகமா பௌத்த கருத்துக்கள் இருக்கும். சரிங்களா, அதனால கூட இது தப்பு சொல்லலாம். ஆனா இந்த சங்க மருவிய காலம் சொல்லிட்டாங்க, அதுலயே வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆனா டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க ஏபிசிடி எதை போட்டாலும் ரைட் உனக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியா. அடுத்து வாங்க 109 முடிஞ்சதா. அடுத்து 117. 117 என்ன மிஸ்டேக் பாருங்க. எஸ், 5 இயர் பிளான் தான். எஸ், 5 இயர் பிளான்ல எல்லாருமே அப்போ எக்ஸாம் எழுதும்போது நிறைய கான்ட்ரவர்சி சொன்னாங்க. ஆனா எப்பவுமே சூஸ் த பெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் 5 இயர் 1, 2, 3, 4 5 இயர் பிளானுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல தான் ஃபுட் ஷார்டேஜ் ஏற்பட்டது, ரெஃப்யூஜி ப்ராப்ளமும் இருந்தது. அப்போ அதை தான் அந்த இதுல வந்து நம்ம ஷார்டேஜ் அதாவது ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து மேட்ச் பண்ணா என்ன கொடுத்துருக்கலாம், 3, 1, 2, 4 இதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே சொன்னது. இது கரெக்ட் தான், டென்டேட்டிவ் கொடுத்தது கரெக்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. இது நம்ம புக்கில் இந்த இதெல்லாம் இல்லை. ஸ்கூல் புக்கில் நமக்கு 5 இயர் பிளான் கூடிய புக்கில் வந்து இந்த பாயிண்ட் தான் இல்லை. இருந்தாலும் இதுல ஏதாவது தப்பு இருந்தால் அதுக்கு வேணா ஓகே ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 117 ஏதாவது அவங்க தரப்புல இருந்து யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு ஏதாவது என்சிஆர்டி சோர்ஸோ வெளியே கவர்மெண்டோட அஃபீஷியல் சோர்ஸோ காமிச்சு ஏதாவது ஆன்சருக்கு எனக்கு போதுமான ஆன்சர் இல்லை அப்படின்னா ஓகே ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொன்னது ஓகே தான். அடுத்து பரவாயில்ல, இது கூட விட்டுறலாம். ஆனா 109 நம்ம சாரி 105 நீங்க இதே யோசிச்சு பாருங்க. அந்த ஜிம் கார்பெட் தான் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒன்று கொஸ்டின். அடுத்து 134. ஆமா 134 கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த அளவுக்கு அவங்க மாறுபாடை தான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, தேவையில்லாதது. இதுல யாருக்கெல்லாம் போயிருக்கும் பாருங்க. இது பாருங்க என்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பாருங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிகல் 51 AK என்ன கேக்குறாங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 ஆர்டிகல் 51 AK அப்படி சொல்றாங்க. K அப்படினாலே 11, அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல 42 சட்டத்தின் அடிப்படையில் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் 11வது சேர்த்தாங்க. ரைட்டு தான். இப்போ இதுல அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சம்பந்தமான விஷயம் கேட்கணும். 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளித்தல், இதுதானே கரெக்ட். ஓகேவா, பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை பாதுகாத்ததா, இது கிடையாது.
கிடையாது. தேசிய பாதுகாப்பிற்கு தேவைப்படும் தேசிய பணியா இதுவும் கிடையாது. இயற்கை சூழலை பாதுகாத்தால் இதுவும் கிடையாது. மூணுமே கிடையாது. ஓப்பனா தெரியும். ஏன்னா 84 சட்டத்திட்டத்தில் நம்ம ரைட் டு எஜுகேஷன் அதை பத்தி பேசியிருப்போம். இதுதான் கரெக்ட், 100% இதுதான் கரெக்ட். இது எதுவுமே டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கோ எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, 134வது கொஸ்டினுக்கு நீ எது போட்டாலும் கரெக்ட். படிக்காதவன் சும்மா சி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை போட்டிருந்தா அவனுக்கும் இதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. 1.5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. அவனுக்கே தெரியும் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல. அப்போ அவன் ஆன்சர் தப்பா போட்டதுனால அவனுக்கு ஆதார் கரெக்ட் போட்டு அவனுக்கு எல்லாமே மார்க் முடிஞ்சு போச்சா. அடுத்து 164 2 கொஸ்டின் கான்ட்ரவர்சியா இருக்கும். 164 அதாவது தவறான கூற்றம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா பிசி இது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள் தான். என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஐடென்டிஃபை தி ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்று கேட்கிறாங்க. சிவாஜியோட கார்டியன் தாதாஜி கொண்டதேவ். கரெக்ட் தான், நமக்கு தெரியும் தாதாஜி கொண்டதேவ் தான். அப்பா பேர் சாஜி போன்ஸே தெரியும். சிவாஜி ராஜ்கோஸ் கோட்டையில வந்து முடிசூட்டி கொண்டார் கிடையாது, ராய்கர் கோட்டையில் தான் முடிசூட்டி கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராய்கர், ஓகே, ராய்கர் தான் சொல்லுவாங்க. அதுதான். அப்ப இதுதான் தவறு, பி தான். சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறு அப்படின்னா தவறு தான். ஆனா அதுதான் டென்டேட்டிவ் கீழே கொடுத்திருந்தாங்க. அப்போ பி பண்ணாலும் பி போட்டாலும் கரெக்ட் தான், சி போட்டாலும் கரெக்ட் தான். இது ரெண்டுமே ஆன்சர். ஓகேங்களா, பிசி. அடுத்து 164 முடிஞ்சது. அப்புறம் நேரா வந்துட்டீங்கன்னா 197 லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். இது வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு கான்ட்ரவர்சியா பேசிட்டு இருந்தோம். புக்கில் ஒரு டேட்டா இருக்குது, கவர்மெண்ட் வெப்சைட்ல ஒரு டேட்டா இருக்குது. அதாவது ஃபாரஸ்டோடைய கவர்ல வந்து டிசெண்டிங் ஆர்டர் தான் எழுதணும், அதாவது பெருசுல இருந்து சின்னதா எழுதணும். இது எல்லாருமே சொன்னோம். அதனால இதுக்கு ஆர் கரெக்ட் கொடுத்தது ஓகே தான். ஓகேங்களா, பரவாயில்ல. ஆனா இந்த ஜிம் கார்பெட்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த பாலிட்டி கொஸ்டின், இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை கேட்டாங்க பாருங்க, அதுவா இருக்கட்டும், 5 இயர் பிளான்ல ஏபிசிடி கொடுத்ததா இருக்கட்டும், ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு ஏன் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து சங்க முறைவே கால கொஸ்டின், இதெல்லாம் வந்து ஏன் ஆர் கரெக்ட் கொடுக்காங்க. அப்ப பாருங்க, மொத்தம் கிட்டத்தட்ட 9 கொஸ்டின் இங்க ஆரம்பிச்சு, இங்க 4வது கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து 54, 59, 105, 109, 117, அப்புறம் வந்து 134, அப்புறம் வந்து 164, லாஸ்டா இங்க 197. அப்ப இவ்வளவு கொஸ்டின், 9 கொஸ்டின்ல இவ்வளவு கான்ட்ரவர்சி. இதுல எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆதார் கரெக்ட் பாருங்க. 105 ஆதார் கரெக்ட், 109 ஆதார் கரெக்ட், 117 ஆதார் கரெக்ட், 134 ஆதார் கரெக்ட், 197 ஆதார் கரெக்ட். அப்போ 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ்க்கு நீ ஆல், அதாவது ஏபிசிடி எது போட்டாலும் உனக்கு ஆன்சர். பாருங்க, எல்லாத்துலயும் இ போட்டா கூட ஆன்சர் தான், ஒரு கொஸ்டின் மட்டும் இ போடுற. அப்போ 5 கொஸ்டின்ஸ்க்கு தப்பா எழுதுனவனுக்கும் மார்க் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அது அல்லாம மீதி ஒரு சில கொஸ்டினுக்கு ஏஆர்சி, சிஆர்டி, ஏஆர்பி அப்படி இருக்காங்க. அது தப்பு இருக்கிறனால மிஸ்டேக்ஸ், அதை விட்டுருங்க. ஆனா அந்த 5 கொஸ்டின் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.5 மார்க் வருது. 7.5 மார்க் வந்து தவறா எழுதுறவனுக்கும் கிரேஸா போயிருக்கு. அப்ப இங்க காம்படிஷன் வந்து பேரலைஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. இதுதான் வந்து அந்த பாயிண்ட்ல போனவன், அதாவது நேத்து கவுன்சிலிங் நடந்திருக்கும், அதுல போனவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு கவுன்சிலிங் நடந்திருக்கும், கூப்பிட்டுருப்பாங்க, அவன் போனா இன்னைக்கு வந்து எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, அவனுக்கு வேலை கிடையாது. அது எம்பிசியா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டிஆர் தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த மாதிரி பண்றதுனால ஏகப்பட்ட குளறுபடிகள். இவங்க என்ன பண்ணணும், டென்டேட்டிவ்க்கு விட்டு ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களா, ஒரு வாரம் டைம் கொடுக்குறீங்க. அந்த அப்ஜெக்ஷன்ல அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து 2-3 நாள் தான் ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணுங்க. அது ரிசல்ட் டிஎன்யூஎஸ்ஆர் பாருங்க, ரிசல்ட் வரும்போதாவது ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போதுமான ஒரு வெளிப்படைத்தன்மை கிடைக்கும், டிரான்ஸ்பரன்சி. டிஎன்யூஎஸ்ஆர் மீத ரோஸ்டர் வைஸ் விட்டுறான், எவன் எழுதுனவன் எல்லாம் எவ்வளோ மார்க்கு, ஓகே, எழுதுனவன் எழுதாதவன் யாரெல்லாம் ஆப்சண்ட் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி எத்தனை பேர் ஃபெயிலு, எவ்வளோ பேர் சொல்றாங்க. 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் தான் அதுக்கு எழுதுறான் சொல்லலாம். அவங்க சொல்லுவாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 1.5 லட்சம் பேர் தான் எழுதுறாங்க, இது 10-20 லட்சம் பேர் எழுதுறாங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. நீங்க தான் ரிசல்ட் விடுறதுக்கே வந்து 7-8 மாசம் ஆச்சு. அப்போ அவ்வளோ மாதங்கள் இது வந்து நம்மளால ரெடி பண்ண முடியாதா? ஏதாவது பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து ரீசெண்டாக கூட தான் முந்தானத்தான் நினைக்கிறேன், இந்த மதுரை கிளை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில வந்து ஒருத்தவங்க வந்து பெட்டிஷன் போட்டாங்க, மேண்டமஸ் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நிறைய கருத்துக்களை வந்து உயர்நீதிமன்ற கிளை சொன்னது. இனிமேல் வந்து ஓஎம்ஆர் கார்பன் காப்பி எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகே, எக்ஸாம் எழுதுறவங்க
அப்புறம் அந்த ஃபைனல் கீ, அதான் இறுதி விடைத்தாள், அது ஏன் வந்து வெளியிடவில்லை, அது ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நீங்க சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் அட்வைஸ் இல்லை, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை இவங்க ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா, எல்லாருக்கும் கார்பன் காப்பி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, இது ஓகே. இது வந்து குரூப் 4க்கு ரிசல்ட் வந்து போஸ்டிங் போட்டாச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 2ல என்ன கதைன்னு யாருக்கும் தெரியாது. குரூப் 2ல ரிசல்ட் வந்து மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ்லேயே இவ்வளவு பிரச்சனைனா மெயின்ஸ்ல இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பாருங்க. ஓகேங்களா, இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டியும் நீங்க படிச்சு போகும், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இவ்வளோ இக்கட்டன 9 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட அப்போ அடி வாங்குது. அதுக்கு தான் சொல்றது, எப்பவுமே அந்த 175 அந்த ரேஞ்சு நீங்க போட்டு 170க்கு மேல போட்டு முடிச்சிட்டீங்கன்னா, 175 மேல போட்டு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு சேஃப் ஜோன், எந்த பிரச்சனையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த இப்போ இதுலதான் வந்து பிரச்சனைக்கு அடி வாங்கின யாரு, இந்த 166 165 இப்போ SC/ST 164 3 இந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க தான் அடி வாங்கியிருப்பாங்க. சின்ன சின்ன ஒரு கொஸ்டின் போயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியது. அதனாலதான் படிக்கும் போது அதை ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு அதிக மார்க்குக்கு எய்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஆனா இங்க கொஞ்சம் நமக்கு என்ன தெரியுது, அதிகமாக நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். ஆனா கூடிய விரைவிலேயே இதுக்குரிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழும். அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல அரசு என்ன செய்யுது நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ இதுதான், இதுல உங்களுக்கு உங்களுடைய கருத்தாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா, ஒரு சில கொஸ்டின்ல நான் சொன்னது கூட ஏதாவது தவறாக இருக்கலாம், நீங்க ஏதாவது என்னை தாண்டி நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா கூட உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க என்ன சீர்திருத்தம் கொண்டு வரலாம் சொல்லிட்டு இது என்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.